பாபருக்கும் இந்திய படையினருக்கும் நடந்த போர்க்காலம் அது. பாபர் எப்படியாவது இந்தியர்களை ஜெயிச்சு நம்ம வின் பண்ணிடணும், அவங்கள பிடிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த படை வீரர்கள்லாம் ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அப்போ பாபர் ஒரு இரவு நேரத்தில் எல்லா இடத்தையும் போயிட்டு சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியர் படை இருக்குது. அந்த இந்தியர் படை இருக்கிற இடத்துல சின்ன சின்னதாக நெருப்பு எரியிற ஒரு காட்சியை அவர் காண்றாரு. அப்போ தன்னுடைய சேவகனை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நெருப்பு அங்கே விட்டு விட்டு எரியுது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த இந்திய மக்கள்லாம் வீரர்கள்லாம் அங்கே தனித்தனியாக அடுப்பு வச்சு எரித்து சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. பாபர் யோசிக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் வேறுபட்டிருக்காங்க. இந்த ஜாதி கொடுத்தவங்க செஞ்சு கொடுக்குறத அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த ஜாதி செஞ்சு தரதை இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அப்படின்னு அந்த சேவகர் சொல்கிறாரு. உடனே பாபர் சொல்கிறாரு, இவங்களை வெற்றி அடையிறதுக்கான ரகசியத்தை தேடிட்டு நான் குழப்பத்தில் இருந்தேன், இப்போ அந்த வெற்றிக்கான பாதையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பாபர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள இந்தியரை வின் பண்ணி அவர் ஆட்சி அமைச்சிடுறாரு. இப்படி வெவ்வேறு ஜாதிகளாலும் வெவ்வேறு மதங்களாலும் பிரிந்திருந்தாலும் நாம் இந்தியர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்து தான் நம்ம இந்த சுதந்திரத்தை பெற்றோம். இன்னைக்கு 79வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே எண்ணம் மீண்டும் நமக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்னும் நம்ம சுதந்திரத்தை நம்ம ஓங்க செய்யணும் அப்படின்றது தான் இந்நாளில் நான் கேட்டுக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்குது. பல ஜாதிகளாலும் பல மதங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள், சகோதர சகோதரிகள்ன்ற நிலைமை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.